உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் ஐயா. 26 January 26 January 1996. 1996. பிறந்த நேரம் 5:30 PM. 5:30 PM. பிறந்த இடம் ஐயா? முதுகுளத்தூர். பிறந்த இடம்? மதுரை. மதுரை. முதுகுளத்தூர். நான் கடலாடிக்காரன், என்கிட்ட எதுக்கு மதுரை போடுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்க ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு பார்த்தேன். என் ஊருக்கு பக்கத்தில் பிறந்துட்டு நீங்கள் என்னையவே மதுரைக்கு போடுங்கன்றீங்க. சரி சரி. முதுகுளத்தூர் தாண்டி தான் நான் போகணும். எப்படி போனாலும் கடலாடிக்கு, பேரையூர் வழியே போனாலும், அபிராம வழியே போனாலும், பரமக்குடி வழியே போனாலும் உங்கள் ஊர் தாண்டி தானே நான் போகணும். சரி, இதில் கடக லக்கணத்தில் பிறந்தீங்களா மிதுன லக்கணம்? நான் என்னடா இன்னும் லக்ன சந்தியில் வரலையே நினைச்சேன். இந்த வந்துருச்சுல 5:30 PM. 5:30 AM. சாரி 5:30 AM. 5:30 PM போட்டணும் AM. ஆமாம், தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்கணம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு வருஷம் எதுவும் பண்ணாதீங்க, போட்டு புளிஞ்சு எடுத்துடும் 2026. ஓ அப்படியா? ஆமாம், எந்த ரேவதி நட்சத்திரம் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், நெகட்டிவ். ஜென்மச்சனி 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களை இன்னும் உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் சரியாக இது வரல. பட் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம், எதையும் சாதிக்கக்கூடிய ஜாதகம். 10ஆம் அதிபதி லக்னத்திலேயே உட்காந்து லக்னாதிபதி திக்பலமாகி குருவும் புதனும் 2 பேருமே திக்பலமான யோக ஜாதகம். சுக்கிரதசை கூட உங்களை பெருசாக செஞ்சிடாதுங்க. தனுசு லக்னத்துக்கு சுக்கிரதசையே வரக்கூடாதுன்னுமே. சுக்கிரன் 3ல் இருந்தால் கொஞ்சம் யோகம் தான், ஆனால் அவர் சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாது. ஓ, நீங்கள் என்ன செட்டில் ஆகலையே? போய்கிட்டு இருக்கு. செட்டில் ஆகலை, வேற சப்போர்ட் இருக்கு, தாய் தப்பன் சப்போர்ட்டு, மற்ற சப்போர்ட். ஏன்னா லக்னம் சுபத்துவமானாலே சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டமே வராது, சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை சார், நல்லா தான் சம்பாதிக்கிறேன். சொல்லுங்க. மேரேஜ் பத்தி கேட்குறோம். எப்போ மேரேஜ்? 30 மேரேஜுக்கும் ஜென்மச்சனிக்கும் தடங்கள் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிரதசையில் இப்போ உங்களுக்கு புதன் பக்தி வரப்போகுது. உங்களுக்கே ஜோசியம் ஓரளவுக்கு வரும். புதன் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதன் தான் 7ஆம் அதிபதி. உங்களுக்கே ஜோசியம் வரும் ஓரளவுக்கு. நீங்களே கொஞ்சம் கணிச்சு வச்சிருப்பீங்க, இந்த வருஷம் கடைசியில் நமக்கு கல்யாணம் ஆகும்ட்டு. அடுத்த வருஷம் இதே நேரம் உங்களுக்கு பொண்டாட்டி பேர் தெரியும். அப்படியா? செப்டம்பருக்கு பிறகு வர்ற 5ஆம் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு இதே நடக்கும். ஓ சரி. இன்னும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் சம்பாதிக்கவே இல்லைங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏதோ வருமானம் வருது உங்களுக்கு. லக்னம் லக்னாதிபதி வலுத்துட்டாலே நம்ம வந்து எந்த விதத்திலையும் பேசிக் விஷயங்கள் ஒரு 1 மேல சம்பாதிக்க தான் செய்யறேன். என்னங்க? மந்த்லி ஒரு 1 மேல சம்பாதிக்க தான் செய்யறேன். சரி. அதனால அது ஓகேன்னு நான் இருக்கேன். நிலையான உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா? இல்லை, பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டேன். பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. ஓகே சார், ஓகே. ஏன்னா முதல்ல பொருளாதாரத்தில் தான் ரேவதி நட்சத்திரத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கை வைப்பார். ஓ, எதையும் தாங்கக்கூடிய ஜாதகம் தான். ஆனால் இப்போது சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரேவதி, நான் உங்களுக்காக சொல்லலை, ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமாவும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறக்கலை, ஒரு அர்த்த சந்திரனுக்கும் கீழே அஷ்டமி நவமிக்கு உள்ளே தான் பிறந்திருக்கிறீங்க. சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். இப்போது இந்த மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு 3 மாசத்துல பிரச்சனை வரும். என்னடா இப்படி சொல்கிறாரே, பயமுறுத்துறாருன்னு நினைக்கக்கூடாது. நான் வேறு ஜாதகம்னா சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் தாங்கக்கூடிய ஜாதகம், எதிர்நோக்கக்கூடிய ஜாதகம். அகலக்கால வச்சிடாதீங்க, யாரையும் நம்பி கடன் கொடுத்துடாதீங்க. ஓ சரி. ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எதுவுமே உங்கள் ஞாபகத்துக்கு இருக்காது. அப்படி சொல்றீங்க. நடப்பது நடந்தே தீரும். மேரேஜ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. பொண்ணு எப்படி இருக்கும்? மேரேஜ் எல்லாம் அருமையான பொண்ணு அமையும், அருமையா இருக்கும். அழகா இருக்கும். ஏன்னா ஆமாங்க, உண்மையிலேயே நீங்களே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க. ஏன்னா பொண்ணு வருது, எதுவும் பிடிச்ச மாதிரி வரலாம். இப்பெல்லாம் வராதுங்க. ஏப்ரல் மாதம் மே மாதம் ஆகலாங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் 5:30 மணின்றது 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால், நான் சொல்கிறது ஒரு 1 மாதம் 1.5 மாதம் முன்ன பின்ன வருங்க. இந்த அமைப்பின் அடிப்படையில் திருமண வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச பெண்ணு தான் அமையும். வரப்போகின்ற பெண்ணு உங்களை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில், படிப்பில், கல்வியில் மாமனார் சவுண்டான மாமனாராக இருப்பார். 7ஆம் இடம் வலுவாக இருக்க, 7ஆம் இடம் எல்லா இடத்துலையும் வலுவாக இருக்குது. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்க, 7ஆம் அதிபதி சுபத்துவமாகி 7ஆம் இடம் வலுத்து அப்படின்ற அமைப்பில் வந்துட்டாலே அழகு, நீங்கள் கண்டிப்பாக அழகை எதிர்பார்ப்பீங்க. நீங்களும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பீங்க. அதற்கு ஏற்றாற் போல தான் மனைவி கண்டிப்பாக அமையும்.
ஒரே ஒரு சின்ன செட்பேக்கு, இந்த வருஷம் மட்டும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாகும், யார்ட்டையாவது போய் ஏமாறுவீங்க. அதை தவிர்த்து திருமண வாழ்க்கை அமைப்பு இப்போது உங்களுக்கு நல்ல விதமான சுக்கிர திசையிலேயே புதன் பக்தி நடக்குது. சுக்கிரன் பாபத்துவம் தான், ஆனாலும் இந்த சுக்கிரனுடைய பாபத்துவம் என்ன நடக்கும்னா அந்நிய பொண்ணாக தான் இருக்கும், சொந்தக்கார பொண்ணெல்லாம் அமையாது. ஏன் கல்யாணம் நடக்கல? 2ல் செவ்வாய், 2ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ல் ராகு இருக்குதா, அதனால தான் 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஆகவே மனைவி நல்ல மனைவியாக இருக்கும், மன வாழ்க்கை நீடித்த நல்ல மன வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கும் 7.5 சனியில் ஜென்மச்சனியில் சம்மந்தமே இல்லை. பொருளாதார ரீதியாக ஒரு சில பின்னடைவுகள் ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அதை தவிர்த்து மன வாழ்க்கை நிம்மதியாகவும், உங்களை விட சவுண்டான இடத்துலேருந்து மாமனார் சம்பந்தி எல்லாமே அதில் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற சப்போர்ட்டை விட திருமணத்திற்கு பிறகு மச்சான் மாமான் சப்போர்ட்டும் உங்களுக்கு பெரிய வலுவாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க.